வணக்கம். சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் நாம் தமிழருக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும்? சுற்றுச்சூழலை பாதுகாக்க உலகின் பல நாடுகளில் எத்தனையோ அமைப்புகள், தொண்டு நிறுவனங்கள் உள்ளன. ஆனால் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கென்று ஒரு அமைப்பை உருவாக்கி இயங்கும் அரசியல் கட்சிகள் உலக நாடுகளில் விரல் விட்டு எண்ணக்கூடியவை அளவில்தான் உள்ளது. ஜெர்மனியின் கிரீன் பார்ட்டி, ஆஸ்திரேலியாவில் தி கிரீன்ஸ் மற்றும் ஸ்வீடனின் கிரீன் பார்ட்டி, இந்த 3 கட்சிகளை சொல்லலாம். இதே போன்று சுற்றுச்சூழல் பாசறை என்ற அமைப்பை தங்கள் கட்சியில் உருவாக்கி இயற்கை வளங்களை காப்பதற்காக போராடும் இந்தியாவில் ஒரே ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டுமே. இந்த சுற்றுச்சூழல் பாசறை மூலம் மரக்கன்றுகளை நட்டு வளர்த்தல், ஆறு குளங்களை தூர்வாறுதல், மலைகள், ஆறுகள், காடுகள், நீர்நிலைகள், கடல், நிலம் இவற்றை காக்க எண்ணற்ற இயற்கை சார்ந்த பிரச்சனைகளுக்காக தமிழ்நாடு முழுவதும் போராடி வரும் ஒரே கட்சி நாம் தமிழர் மட்டுமே. தன் குடும்பம், தன் பிள்ளைகள், தன் உறவுகள் என்று சுயநலமாக வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு தலைமுறையை மண், மலை, மழை, ஆறு, காடு, கடல், மரம், மணல், வயல் என்று இயற்கையின் மீது ஆகச்சிறந்த ஒரு காதலை உருவாக்கி சுற்றுச்சூழல் பாதுகாப்பை நோக்கி சிந்திக்க வைத்த ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது இன்றைய காலகட்டத்தில் மிகவும் முக்கியமான ஒன்றாக மாறியிருக்கின்றது. மலைகள் அழிப்பு, காடுகள் அழிப்பு, மணல் கடத்தல், மரங்கள் அழிப்பு, காற்று மாசுபாடு, குடிநீர் தட்டுப்பாடு, இப்படி தமிழ்நாட்டில் சுற்றுச்சூழல் சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்கின்றன. இன்றைய காலத்தில் இந்த சூழலியல் பிரச்சனைகள் பற்றி கவலைப்படவோ, செயல் திட்டங்கள் மூலம் அந்த பிரச்சனைகளை தீர்க்கவோ, குறைந்தபட்சம் அந்த பிரச்சனைகளை கையில் எடுத்து போராடவோ நாம் தமிழர் கட்சியை தவிர வேறு யாரும் இல்லை. இதை சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். சுற்றுச்சூழலை பாதுகாக்க போராடுவது மட்டுமல்லாமல் அதை மேம்படுத்தவும் பல்வேறு பணிகளை பல ஆண்டுகளாக மேற்கொண்டுள்ளனர். மரங்கள் வளர்ப்பு. ஒரு மனிதனுக்கு தேவையான மூச்சு காற்றுக்கு சராசரியாக 422 மரங்கள் தேவை என்று உலக சுற்றுச்சூழல் ஆய்வாளர்கள் கணித்துள்ளனர். கனடா என்ற நாட்டில் ஒரு மனிதனுக்கு சுமார் 8986 மரங்கள் இருக்கின்றன என்று அந்த நாட்டின் ஆய்வுகள் கூறுகின்றன. நம் நாட்டில் ஒரு மனிதனுக்கு சராசரியாக வெறும் 22 மரங்களே இருக்கின்றன என்பது வருத்தமான செய்தி. முந்தைய காலங்களில் மனிதர்கள் மாட்டு வண்டிகளையும் மிதிவண்டியையும் பயன்படுத்தினர். ஆகையால் காற்று மாசு குறைவாக இருந்தது. இன்றோ மோட்டார் வாகனங்கள் மற்றும் தொழிற்சாலைகள் அதிக அளவில் பெருகியதால் அவை வெளியிடும் கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி ஆக்சிஜனை வெளியேற்றும் அளவிற்கு மரங்கள் அதிகமாக நம் நாட்டிற்கு தேவை என்ற உண்மையை தொடர்ந்து மக்களிடையே வலியுறுத்தி கொண்டிருப்பதும் நாம் தமிழர் கட்சி மட்டுமே. அதோடு மட்டுமல்லாமல் 10 ஆண்டு பசுமை திட்டம் என்ற திட்டத்தை முன்னிறுத்தி மரம் மண்ணின் வரம் என்ற கோட்பாட்டை முன்னிறுத்தி கிராமங்கள் தோறும் மரக்கன்றுகளை நட்டு வளர்க்கின்றனர். மனிதர்கள் இல்லாமல் மரங்கள் வாழ முடியும், மரங்கள் இல்லாமல் மனிதர்கள் வாழ முடியாது. அதே நேரத்தில் இந்த மண்ணுக்கு எந்த பயனும் இல்லாமல் காற்றில் உள்ள ஈரப்பதத்தை உறிஞ்சும் சீமை கருவேல மரங்கள், யூக்கலிப்டஸ் மரங்கள் போன்றவற்றை அழிக்கும் பணியிலும் ஈடுபடுகின்றனர். ஆழத்திலும் அகலத்திலும் 1000 அடி வரை நீண்டு தான் வேர்கள் மூலம் நீரை உறிஞ்சி வைத்திருக்கும் பனை மரத்தின் நன்மைகளை மக்களுக்கு எடுத்துரைத்து பல கோடி பனைத்திட்டம் என்ற திட்டத்தை தொடங்கி நாம் தமிழர் கட்சி உறுப்பினர்கள் தமிழ்நாடு முழுவதும் பனை மரங்களை நட்டு வளர்த்து வருகின்றனர். நாம் தமிழர் ஆட்சியில் மரங்களை வெட்ட வேண்டும் என்றால் 3 மரம் நட்டு 1 மரம் வெட்டு என்ற சட்டம் கொண்டு வரப்படும் என்று ஆட்சி வரைவில் முன்மொழிந்திருக்கின்றனர். அடுத்து நீர்நிலைகள் பாதுகாப்பு. நீரின்றி அமையாது உலகனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு என்ற வள்ளுவனின் தத்துவத்துக்கு ஏற்ப உலக உயிர்களின் வாழ்விற்கும் உலகத்தின் இயக்கத்திற்கும் நீர் அத்தியாவசியமானது என்ற கோட்பாட்டை முன்னிறுத்தி நீர்நிலைகளை காத்திட, நீர் ஆதாரங்களை பெருக்கிட, ஆக்கிரமிப்புகளை அகற்றி போராட்டங்கள் நடத்தி கொண்டும் அரசின் எந்த பொருளுதவியுமின்றி தன்னிச்சையாக இளைஞர்கள் தங்கள் சொந்த செலவில் தமிழ்நாட்டில் குளம் குட்டைகளை தூர்வாரும் சேவைகளை நாம் தமிழர் உறுப்பினர்கள் செய்து வருகின்றனர். 30 வருடங்களுக்கு முன்பு 30-40 அடியில் கிடைத்த நிலத்தடி நீர் இன்று 400-500 அடிக்கும் கீழே சென்று விட்டது. இன்று கேணிகள் தூர்ந்து போய்விட்டன. ஆற்றில் தண்ணீர் வரவில்லை. 500 அடிக்கு ஆழ்துளை குழாய் போட்டு தண்ணீரை உறிஞ்சிய காரணத்தால் இன்று 10% நிலத்தடி நீர் கீழே சென்று விட்டது. குடிநீரின் உப்புத்தன்மை மற்றும் கடினத்தன்மை அதிகமாகிவிட்டது. இந்த அவலங்களை எல்லாம் மாற்ற வேண்டும் என்றால் நீர்நிலைகளை பற்றி அக்கறை கொண்ட செயல் திட்டங்களை வைத்திருக்கும் நாம் தமிழர் கட்சியை ஆதரித்தால் மட்டுமே சாத்தியமாகும். அடுத்து மலைகள் பாதுகாப்பு. இயற்கையின் அறுபெரும் கொடை மலைகள். அந்த மலைகளின் பாதுகாப்பு என்பது மனித வாழ்வையை மீட்பது. ஒரு நாட்டின் நீர்வளம் என்பது அந்த நாடு பெறுகின்ற மழையின் அளவை பொறுத்தே அமையும். மழையின் அளவு என்பது அந்த நாட்டின் மலைகளின் அளவை பொறுத்தே அமைகின்றது. ஆகவே மழை இல்லை என்றால் மழை இல்லை. மலைகளின் மீது உள்ள மரங்கள் அடர்ந்த மரங்களை குளிர்வித்து மழையாக கொட்டுகிறது. அந்த மலைகளை குவாரிகள் மூலம் வெட்டி விட்டால் மழை இல்லாமல் போய்விடும். நீர்நிலைகள் அழிந்து போகும். நிலத்தடி நீர் கீழே சென்றுவிடும். விவசாயம் அழிந்துவிடும். விவசாயம் அழிந்தால் மனித வாழ்வே அழிந்துவிடும். இந்த உண்மையை தொடர்ந்து மக்களிடையே நாம் தமிழர் கட்சியினர் தனக்கு கிடைக்கும் மேடைகளெல்லாம் பேசி மக்களை சுற்றுச்சூழலின் முக்கியத்துவத்தை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர். நாளை உலகப்போர் என்று ஒன்று மீண்டு வந்தால் அது நீருக்காகத்தான் இருக்கும் என்று உலக அறிஞர்கள் கூறுகின்றனர். இன்றைய சூழலில் உலகின் எல்லா நாடுகளும் அந்த நாடு பெற்றிருக்கும் நீர்வளத்தை வைத்தே பொருளாதாரத்தை கணக்கிடுகின்றனர். இன்றைய ஆட்சியாளருக்கு இதையெல்லாம் பற்றி கவலையோ அக்கறையோ புரிதலோ இல்லை. இன்றைய தமிழ்நாட்டு அரசியலில் மக்களின் வாக்குகளை குறுக்கு வழியில் அபகரித்து ஆட்சியை பிடிக்க நினைப்பவர்கள் மத்தியில் இயற்கை வளங்களை இந்த தலைமுறையிலே தீர்ந்து விடாமல் அடுத்த தலைமுறைக்கு வைத்துவிட்டு போக வேண்டும் என்று அடுத்த தலைமுறையை பற்றி எப்போதும் சிந்திக்கின்றனர்.
மேடை போட்டு எங்களுக்கு ஓட்டு போடுங்கள் என்று கேட்காமல் இயற்கையின் மீது பேரன்பும் பெருங்காதலும் கொண்டு இயற்கையின் முக்கியத்துவத்தை மக்களுக்கு எடுத்துரைத்து மரம், மழை, நீர், மண் இவையெல்லாம் நம் வாழ்வாதாரத்திற்கான முக்கிய காரணிகள் என்று மலைகளின் மாநாடு, கடலம்மா மாநாடு, தண்ணீர் மாநாடு, மரங்களின் மாநாடு என்று எத்தனை கேலி கிண்டல்களை கடந்து இவ அத்தனைக்கும் மாநாடு நடத்தி சுற்றுச்சூழலின் முக்கியத்துவத்தை தொடர்ந்து மக்களுக்கு வலியுறுத்தி வரும் இந்தியாவிலேயே ஒரு கட்சி இருக்குது என்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டுமே. அப்படிப்பட்ட நாம் தமிழர் கட்சி ஆதரிப்பதும் வாக்களிப்பதும் சுற்றுச்சூழலை நேசிக்கும் நம் ஒவ்வொருவரின் கடமையாகும். நாம் தமிழர் கட்சியின் கொள்கை தலைவர் மேதகு வே. பிரபாகரன் அவர்கள் இயற்கை எனது நண்பன் என்று கூறியது இயற்கையின் மீதான அளப்பரிய பற்றின் காரணமாக.